வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். டொமேட்டோ கெச்சப்னாலே நம்ம எப்போவுமே கடையில் தாங்க அதிக விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டொமேட்டோ கெச்சப் எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் டொமேட்டோ கெச்சப் செய்கிறதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். நம்ம தக்காளி தேர்ந்தெடுக்கும் பொழுது இது போல் நல்ல கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் கெச்சப் வந்துட்டு நல்ல அந்த டார்க் ரெட் கலரில் நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதில் 6 கிராம்பு 2 பட்டை சேர்த்துடலாம். அரை பாதி நறுக்குன பெரிய வெங்காயம். இதில் 6 பல் பூண்டு போடணுங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லைங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே நல்லா வெந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா பிரிஞ்சு வந்துடும். எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம தண்ணியெல்லாம் கலக்கவே கிடையாது. அப்பப்போ எடுத்து லைட்டாக கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் எடுத்த இந்த 1.5 கிலோ தக்காளி அளவுக்கு எனக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு கெச்சப் கிடச்சிதுங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டா 6 மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபேனுக்கு கீழே வச்சு நல்லா இதை ஜில்லுன்னு ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இது போல் ஒரு வடிகட்டி வச்சு இது போல் ஒரு கரண்டியால் கிளறி விட்டால் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும். மேலே இருக்கிற சக்கை வந்து ஃபில்டராகி நிற்குங்க. இது போல் நல்லா கரண்டி வச்சு கிளறி விடுங்க. இந்த விதையெல்லாம் வந்துட்டு சாஸில் இருக்கக்கூடாதுங்க. இருந்துச்சுன்னா திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கும். இதில் அந்த விதை தோலெல்லாம் இதில் வந்துடும். பியூரான ஜூஸ் மட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ஜூஸை நம்ம இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா லெமனுக்கு பதிலாக வினிகரும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலரி விட்டுருவோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணுங்க. இல்லாட்டினா வந்துட்டு அந்த தக்காளியோட சாஸ் வந்துட்டு நம்ம மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கலந்து விடும் பொழுது மட்டும் லைட்டாக மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம டொமேட்டோ சாஸ் பதம் பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த சாஸ் இப்படி கரண்டியில் எடுக்கும் பொழுது திட்டு திட்டாக பிரியுது பாருங்கள். இது போல் பிரியக்கூடாது. நல்லா வெந்துருச்சுன்னா இது போல் பிரியாமல் வரும். இப்போ இந்த சாஸ் இன்னும் ரெடி ஆகலை, அதுதான் பிரிஞ்சு வருது. தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் பொழுது நமக்கு சாஸ் ரெடி ஆகிடும். நம்ம கடையில் வாங்குறத விட இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சாஸ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. நம்ம கரண்டியில் எடுக்கும் பொழுது அது பிரியாமல் எப்படி வருது பாருங்களேன், ஈவனாக. இது போல் வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஈவினிங் டைமிங்கில் என்ன ஒரு ஸ்நாக் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டிலே சிம்பிளான முறையில் டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.